சிட்டியில் சூதாட்ட விடுதி திறக்கும் திட்டம் இருப்பதாக கூறப்படுவதை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மறுத்திருக்கிறார். இது உண்மையில்லை. சூதாட்ட லைசன்ஸ் எதுவும் வழங்கப்படவில்லை. இது ஒரு பொய்யான தகவல் என அவர் கூறினார். ஜோஹர் ஃபாரஸ்ட் சிட்டி மேம்பாட்டிற்காக மலேசியா 2வது சூதாட்ட லைசன்ஸை பரிசீலிக்கிறதா என அன்வாரிடம் வினவப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக பர்ஜாயா தோற்றுவிப்பாளர் வின்சென்ட் தான் மற்றும் கெந்திங் குழுமத்தின் தலைவர் லிம்கோக் தாயுடன் கடந்த வாரம் அன்வார் விவாதித்ததாக இதற்கு முன் ப்ளூம்பர்க் தகவல் வெளியிட்டது. $100 பில்லியன் அமெரிக்க ஃபாரஸ்ட் சிட்டி சொத்துடைமை திட்டத்திற்கு சூதாட்ட விடுதி புத்துணர்வை ஏற்படுத்தும் என ப்ளூம்பர்க் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்திய சமூகத்திற்காக அரசாங்கம் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருகிறது. இருப்பினும் எதிர்க்கட்சியினர் சிலர் பொய்களை உரைத்து மக்களை குழப்பி வருகின்றனர் என தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ரமணன் சாடியுள்ளார். எதிர்கட்சி பொய் செய்தி போயிட்டு சொல்றது, பேசுறது, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது, இதெல்லாம் அவங்கள நிப்பாட்டணும். நம்மள எல்லாம் ஃபீல்டில் இறங்கிட்டு டெய்லி நம்ம வேலை செய்கிறோம். இன்றைக்கி மட்டும் இல்லை, நம்ம டெய்லி வேலை செய்கிறோம். 3 நாள் முன்னுக்கு அவங்கள நியூஸ் வெளியாக்கியிருக்காங்க. எம்ஐசி நம்மளுக்காக கேம்பெயின் பண்ண மாட்டாங்க. கேகேபி பை எலெக்ஷனுக்கு அவங்கள இறங்க மாட்டாங்க. கேகேபி எலெக்ஷன் அவங்கள பிஹெச் கூட அவங்கள வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் ஏன் இதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் எம்ஐசியோட கட்சி தலைவர் அவங்களோட பிலேக் ரக்கம் திறந்துட்டு டிஏபி கூட ஒன்றா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பார்த்தோன்னா அதனால நம்ம இந்த பொய் செய்தியெல்லாம் நம்பிட்டு நம்மள இருக்க முடியாது. இவங்களை எதிர்கட்சி பொய் 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 மேலே பொய் தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கு மேலே நம்மள ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா மக்களும் பார்க்க முடியும். வர டைமில் மக்களும் பார்க்க முடியும் யார் உண்மையாக சொல்கிறாங்க, யார் பொய் சொல்கிறாங்க, யார் உண்மையாக வேலை செய்கிறாங்க, யார் வேலை செய்யலை. இன்று கொலகுபு பாருவில் நடைபெற்ற இந்திய மக்களுடனான சந்திப்பின் வழி எதிர்க்கட்சிகள் பொய்தான் கூறுகிறார்கள் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்றும், ஆகவே இனி பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றும் நடவடிக்கைகளை நிறுத்திக் கொள்ளுமாறும் தெரிவித்தார். இதனிடையே இன்றைய நிகழ்ச்சியில் இந்திய மக்கள் பயனடையும் நோக்கில் பெண் திட்டத்திற்கான முகப்பிடம் மித்ரா, அமானா இக்தியார், தக்கோன், சொக்சு ஆகிய முகப்பிடங்களும் அமைய பெற்றுள்ளதை குறித்தும் அவர் தெரிவித்தார். ஒன்று என்ஜிஓ மூலிமா ட்ரா மலேசியாவில் அது ஐசிபிசிஏ அவங்க அந்த மாதிரியோட இஷ்யூ நீங்கள் ட்ரா மலேசியாவோட பூத்துக்கு போயிட்டு நீங்கள் அந்த அட்வான்டேஜ் நீங்கள் எடுக்கலாம். 2வது அமானா இக்தியா நம்மள இன்னும் லாஸ்ட் வீக் நம்மளை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். பெண்ணோட ப்ரோக்ராம் 50 மில்லியன் நம்மளை அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோக்ராம் கவுண்டர் இருக்குது. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நம்மளோட மகளில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கலாம். இன்னொன்று இகாசே இருக்குது. ஐசியூலேருந்து இகாசே இருக்குது. யார் இகாசையை டஃப்டா பண்ண போகிறாங்க அவங்கள டஃப்டா பண்ண முடியும். மித்ராவும் இருக்குது. மித்ராவோட பந்த்வான், மித்ராவோட ப்ரோக்ராம்ஸ் என்ன அவங்கள கொடுக்க போகிறாங்க, என்ன அவங்க அறிவிக்க போகிறாங்க. YB பிரபா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் செய்வாங்க கிட்ட வர டைமில். தக்குன் நேஷ்னல் இருக்குது. தக்குன் நேஷ்னல் எப்படி லோன் எடுக்குது, என்ன பிஸ்னஸ் நீங்கள் செய்ய போகிறீங்க, அந்த மாதிரியோட லோனும் இங்கே பூத் இருக்குது. கொலகுபு பாருவில் நடைபெற்ற இந்திய மக்களுடனான இன்றைய சந்திப்பில் மித்ராவின் தலைவர் பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் மற்றும் சந்தோஷா சட்டமன்ற உறுப்பினர் குணராஜ் ஆகியோரும் கலந்து சிறப்பித்தனர். கொலகுபு பாருவில் களமிறங்க உள்ள தனது வேட்பாளர் பங் சாக் தாவின் போலி முகநூல் கணக்கை மேட்டா மூட வேண்டும் என டிஏபி கோரிக்கை விடுத்துள்ளது. சில பொறுப்பற்ற தரப்பினரால் அந்த போலி கணக்கு உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. எதிர்வரும் கொலகுபு பாரு இடைத்தேர்தலின் போது கட்சி வேட்பாளர்கள் அல்லது தலைவர்களைப் போல ஆள் மாறாட்டம் செய்து தவறான தகவல் மற்றும் வெறுப்புணர்வை தூண்டும் போலி கணக்குகள் அதிகமாக உலாவரும் சாத்தியம் இருப்பதாக டிஏபி கட்சியின் தேசிய தொடர்பு செயலாளர் தியோனி சிங் கூறியுள்ளார். கொலகுபு பாரு வேட்பாளராக நேற்றிரவு தான் பங் சாக் தாவ் அறிவிக்கப்பட்டார்.
இன்று அவரின் புகைப்படங்களை பயன்படுத்தி யாரோ ஒருவர் முகநூலில் போலி கணக்கை உருவாக்கியுள்ளார். AI செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி போலி கணக்குகளை உருவாக்குவது மிகவும் எளிதாகிவிட்டது. எனவே எந்த ஒரு செய்தியையும் நம்புவதற்கு முன் அதன் நம்பகத்தன்மையை உறுதி செய்து கொள்ளுமாறு தகவல் தொடர்பு துணை அமைச்சருமான தியோனி சிங் பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ngா கோமிங்கின் செய்தி தொடர்பாளரான பங் சொக்தாவ் கோலகுபுபாரு இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளராக நேற்றிரவு அறிவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. முன்னாள் பிரதமர் அப்துல்லா அஹ்மத் படாவி IJN எனப்படும் தேசிய இருதய சிகிச்சை மையத்தில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார். உடலில் பிராணவாயு குறைந்ததைத் தொடர்ந்து சிகிச்சைக்காக அப்துல்லா படாவி IJNல் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவரது மருமகன் கைரி ஜமாலுடன் தெரிவித்திருக்கிறார். அவரது நிலைமை சீராக இருந்த போதிலும் மருத்துவரின் கண்காணிப்புக்காக அவர் இன்னமும் IJN தீவிர கண்காணிப்பு பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். எனினும் அவருக்கு போதுமான ஓய்வு தேவைப்படுவதாக இன்ஸ்டாகிராமில் கைரி பதிவிட்டுள்ளார். இப்போதைக்கு மருத்துவமனையில் அப்துல்லா அஹ்மத் படாவியை பார்ப்பதற்கு வருகையாளர்கள் எவருக்கும் அனுமதி இல்லை என்று கைரி ஜமாலுடன் தெரிவித்துள்ளார். தேசிய இருதய சிகிச்சை மையத்தின் இருதய நிபுணர் டாக்டர் அஸ்மி காசி தற்போது படாவியை கவனித்து வருகிறார். அப்துல்லா படாவி மறதி நோய்க்கு உள்ளாகியிருப்பதாக 2020 ஆண்டு செப்டம்பர் மாதம் கைரி தெரிவித்திருந்தார். பிரதமர் பதவியிலிருந்து 2009 ஆண்டு விலகியது முதல் மனநல குறைபாடு அறிகுறி அப்துல்லாவுக்கு இருப்பது தெரியவந்ததாக அம்னோ இளைஞர் பிரிவின் முன்னாள் தலைவருமான கைரி ஜமாலுடன் கூறியுள்ளார். கடா பாடாங் சராயில் அமைந்துள்ள அத்தா ஆர்த்தி முதியோர் இல்லத்தில் முதியவர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவத்தின் காணொலி தற்போது வைரலாகி மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெஞ்சை பதற வைக்கும் அக்காணொலியில் முதியவர் ஒருவரை நாற்காலியை தூக்கி அடிக்கச் செல்வதும் பின் ரோத்தானில் அவரை பெண் ஒருவர் அடிக்கும் காட்சியும் பதிவாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து அக்காணொலியை பதிவு செய்தவரை வணக்கம் மலேசியா தொடர்பு கொண்டு அச்சம்பவம் குறித்து அவர் தரப்பு விளக்கத்தை கேட்டறிந்தது. ஆசிரமத்தில் என்ன ஆளை போட்டு அடிக்கிறீங்க எப்படி? அங்கே நம்ம ஃப்ரெண்டோட ஃபேமிலி வந்து அங்கேருந்து வச்சு போய் கூப்பிட்டு வரதுக்கு போனப்ப இந்த லேடி என்ன செய்கிறாங்க, அந்த ஒரு வயசானவர் வந்து நாற்காலி எடுத்து நாற்காலி எடுத்தார் உட்கார்றதுக்கு. உட்கார போனதுக்கு இந்த பொம்பளை வந்து அங்கேருந்து கத்தி இது பண்ண கேட்டால் அவர் வந்து அந்த நாற்காலில் உட்காந்தாருன்னு சொல்லி அந்த நாற்காலியை தூக்கி அடிச்சுது. அந்த பொம்பளை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் துருசா போட்டு ரொம்ப அடிச்சு அந்த வயசானவர் வந்து கீழே விழுந்தார்ல, அதில் மண்டை கூடியும் உடஞ்சிருக்கும் அவருக்கு. இதுபோன்ற கொடுமைகள் அந்த முதியோர் இல்லத்தில் புதிதல்ல என்கிறார் அச்சம்பவத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த மலேசிய தமிழர் குரல் மன்றத்தின் தலைவர் டேவிட் மார்ஷல். இந்த இன்சிடென்ட் வந்து இது மொதல் இன்சிடென்ட்லன்றாங்க. ஏன் இது நம்மளுக்கு தெரிய வந்துச்சுன்னா, இந்த வீடியோ எடுக்காத முன்ன அந்த பர்சன் என்னத்துக்கு அந்த ஹோம் போனாங்கன்னா, ஒரு 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 குடும்பத்தை கூட்டிகிட்டு வர்றதுக்கு, அவங்க ஹஸ்பண்ட் பிரச்சனை, ஸோ அதால் வந்து அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்காக பேசி செட்டில் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்காக போயிருக்காங்க. ஸோ அங்கே போகும்போது தான் வந்து இந்த லேடி வந்து அந்த அந்த வயசான முதியோர் அடிச்சது பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்தோன்னே அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. அவங்களும் வந்து அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க, ஏன்னா அடிக்காதீங்கன்னு சொல்லி. பட் மீண்டும் வந்து அவங்கள அந்த மாதிரி அடிச்சிருக்கு. ஸோ அப்புறம் இவங்க அவங்கள கூட்டிகிட்டு வரும்போது அந்த ஹோமில் தங்கினவங்க ஒரு வாரத்துக்கு மேலே அங்கே தங்கியிருக்காங்க, ஒரு 4 பிள்ளையோட. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து நிறையா இன்சிடென்ட்டை பார்த்துருக்காங்கன்னா அங்கே தங்கியிருக்காங்க. அடிக்கிறது இதெல்லாம் வந்து சகஜமாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இவங்க போய்ட்டு ஒரு போலீஸ் ரெப்போர்ட் பண்ண சொன்னோம். போலீஸ் ரெப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ எடுத்தோடு நம்ம போலீஸ் ரெப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கோம். போலீஸ் வந்து 2 பேர்த்த பிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வேலையில் வந்து JKM வந்து என்னை காலகட்டே தொடர்பு கொண்டாங்க. JKMட்டு நம்ம சொல்லியிருக்கோம், சீக்கிரமாக போய்ட்டு அங்கே ஆக்சுவலி வந்து இவங்களுக்கு வந்து 3 ஹோம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த 3 ஹோமுக்கும் வந்து லைசன்ஸ் கிடையாது. JKM வந்து அதை உறுதிப்படுத்தினாங்க, என்கிட்ட லைசன்ஸ் கிடையாதுன்ட்டு. JKM வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, சீக்கிரமாக போய்ட்டு அவங்கள எல்லாத்துக்கும் பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணணும், கவுன்சிலிங் பண்ணணும், ரெப்போர்ட் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா உண்மையாக இந்த மாதிரி அடிச்சிருக்காங்களா, என்ன நடந்துச்சு அந்த ஹோமில், SOPலாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்ட்டு. JKM வந்து அந்த JKM ஆஃபீஸர் வந்து எனக்கு கால் பண்ணவர் இருந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கண்டிப்பாக நாங்கள் வந்து இது ஆக்ஷன் எடுப்போம், ரொம்ப நன்றி சொல்லியிருந்தார். ஏன்னா
இதை தெரிய வச்சதுக்காக. அந்த அத்தா ஆர்த்தி முதியோர் இல்லம் சட்டப்பூர்வமாக உரிமம் இல்லாத பராமரிப்பு இல்லம் என்பதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தமிழர் குரல் மன்றத்தின் ஆலோசனையில் வழங்கப்பட்ட போலீஸ் புகாரை தொடர்ந்து தற்போது அந்த முதியோர் இல்லத்தின் பொறுப்பாளரும் கண்காணிப்பாளருமான அந்த பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டில் இதுபோன்று உரிமம் பெறாத முதியோர் இல்லங்கள் செயல்பட்டு வருவதை சுட்டிக்காட்டிய டேவிட், இனி அரசாங்கமும் மக்களும் இதுகுறித்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நேற்று பத்தாலிங் ஜெயாவில் 2008 முதல் 2024 ஆண்டு வரை மித்ராவின் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எனும் நூல் வெளியீடு கண்டது. கடந்த 2008 ஆண்டில் சடிக் என ஆரம்பிக்கப்பட்டு தற்போது மித்ராவாக மாற்றம் கண்டுள்ளது வரை அது கடந்து வந்த வரலாற்று சுவடுகளையும் சவால்களையும் இந்த புத்தகத்தில் ஆய்வாளர் டாக்டர் டெனிசன் ஜெயசூர்யா எழுதியுள்ளார். மித்ரா உருவாக்கப்பட்ட நோக்கம், இந்திய சமூகத்தின் எதிர்பார்ப்பு, மித்ராவில் ஏற்பட்ட பின்னடைவுகள், ஊழல் தடுப்பு ஆணையம் மேற்கொண்ட நடவடிக்கை, மக்களின் நம்பிக்கையை மீண்டும் பெற மித்ரா மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறைகள் என பல்வேறு அம்சங்களும் பரிந்துரைகளும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. மித்ரா தொடங்கப்பட்டதிலிருந்து கடந்த 2023 ஆண்டு மட்டுமே அதன் சிறப்பு செயற்குழுவின் தலைவராக இருந்த டத்தோ ரமணின் கீழ் அதற்கு ஒதுக்கப்பட்ட 100 மில்லியன் ரிங்கிட் முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அச்சமயத்தில்தான் ஊழல் தடுப்பு ஆணையமும் ஊழலுக்கான வாய்ப்பு குறைவு எனும் மதிப்பீட்டையும் வழங்கியிருந்தது. ஆனால் திடீரென மித்ரா ஒற்றுமை அமைச்சின் கீழ் கொண்டு செல்லப்பட்டது. பல்வேறு கோரிக்கைக்கு பிறகு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடந்த ஏப்ரல் 3 மித்ரா மீண்டும் பிரதமர் துறைக்கு திரும்புவதாக அறிவித்தார். இவ்வாறு மித்ரா பற்றிய பல்வேறு தகவல்களையும் பதிவுகளையும் கொண்டுள்ள இந்த புத்தகத்தின் அதிகாரப்பூர்வமான திறப்பு விழாவில் பிரதமர் துறை துணை அமைச்சர் எம் குலசேகரன் உட்பட பல பிரமுகர்கள் கலந்து சிறப்பித்தனர். பஹாங் மாரான் ஜிங்கா 14 உள்ள செம்பனை தோட்டத்தில் மரத்தடியில் மழைக்கு ஒதுங்கியிருந்த இந்தோனேசிய ஆடவர் ஒருவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். நேற்று பிற்பகல் மணி 1:30 வாக்கில் அடைமழை பெய்து கொண்டிருந்த போது அச்சம்பவம் நிகழ்ந்ததாக மாரான் போலீஸ் தலைவர் டெபுட்டி சூப்பரிண்டென்டன்ட் முகமது ஜம்ரி முகமது ஜபீர் தெரிவித்தார். அச்சம்பவத்தில் இந்தோனேசிய லோம்பாக்கை சேர்ந்த 40 வயது கமருடின் என்பவர் உயிரிழந்த வேளை உடனிருந்த அவரது நண்பர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். திடீரென ஏற்பட்ட பேரிரைச்சலை தொடர்ந்து தலையில் மின்னல் தாக்கி கமருடின் உயிரிழந்ததை தாம் நேரில் கண்டதாக சம்பந்தப்பட்ட நபர் கூறியுள்ளார். நேற்று மாலை மணி 5:39 வாக்கில் அச்சம்பவம் தொடர்பில் புகார் செய்யப்பட்ட வேளை உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் உயிரிழந்தவரின் சடலத்தை மீட்டனர். சடலம் சவ பரிசோதனைக்காக ஜிங்கா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஒசாகாவில் உள்ள உயிரியல் பூங்காவில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஆண் நீர் யானை உண்மையில் ஒரு பெண் என கண்டறியப்பட்டிருக்கிறது. ஜென்சான் எனப்படும் நீர் யானை வழக்கமான ஆண் நீர் யானை நடத்தையை காட்டவில்லை என்பதை மிருகக்காட்சி சாலையினர் கவனித்ததை அடுத்து மிருகக்காட்சி சாலை DNA சோதனையை நடத்தியதாக ஒசாகா தென்னோஜி மிருகக்காட்சி சாலையின் இணையதளம் தெரிவித்திருக்கிறது. 12 வயதான ஜென்சான் என்ற அந்த நீர் யானை 2017 ஆண்டு மெக்சிகோவிலிருந்து ஒசாகாவிற்கு 5 வயதாக இருந்தபோது கொண்டுவரப்பட்ட சுங்க ஆவணங்கள் அதனை ஒரு ஆண் என அறிவித்திருந்தன. ஜென்சான் முதலில் மெக்சிகோவில் உள்ள ஆப்பிரிக்கா சவாரி விலங்குகள் பூங்காவில் இருந்து தனது 5 வயதில் உயிரியல் பூங்காவிற்கு வந்ததாகவும் அதன் இனப்பெருக்க உறுப்பை பார்வைக்கு உறுதிப்படுத்த முடியவில்லை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டது. இந்த கண்டுபிடிப்பின் காரணமாக நீர் யானையின் பெயரை மாற்ற வேண்டாம் என்றும் உயிரியல் பூங்கா முடிவு செய்திருக்கிறது.